எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஏப்ரல் 16, 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு சந்தையோட நகர்வுகள் எப்படி இருக்கலாம்னு நம்பர்ஸை வச்சு சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ட்ரேடர்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். நிஃப்டியோட அடுத்த மூவ் என்ன? மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? இந்த அனாலிசிஸ் முடியும் போது இதுக்கு ஒரு தெளிவான பிளானோட நீங்க இருப்பீங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் செபில பதிவு செஞ்ச அட்வைசர் கிடையாது. இந்த முழு விளக்கமும் முழுக்க முழுக்க உங்களோட கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசிட்டு பண்றதா சரி. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கிறதுக்கு முதல்ல நேத்து என்ன நடந்து முடிஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? நேற்றைய க்ளோசிங் நம்பர்ஸ் இன்னைக்கான சில முக்கியமான க்ளூஸ் நமக்கு கொடுக்கும். நேத்து, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் 24,231ல முடிஞ்சது. அதே நேரம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 24,225ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரெண்டு நம்பருக்கும் நடுவில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த சின்ன வித்தியாசம் தான் இந்த 6 பாயிண்ட்ஸ். அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சரை விட நிஃப்டி ஸ்பாட் 6 பாயிண்ட் பிரீமியத்துல முடிஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு சின்ன நம்பரா இருந்தாலும் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான டேட்டா. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ட்ரேடிங்கான எல்லைகள் என்ன? சந்தை எந்த இடத்துல தடைய சந்திக்கும், எந்த இடத்துல ஆதரவை தேடும்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம ரேடார்ல இருக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னென்ன? மார்க்கெட்டோட மேலே எது, கீழே எது? வாங்க அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் மேல போச்சுன்னா 24465ங்கிற லெவல்ல ஒரு தடைய சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா 23,997ல ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு தளம் மாதிரி இருக்கு. சோ இன்னையோட ஆட்டம் பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இந்த எல்லைகள் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்மளோட கேம் பிளான் என்ன? நம்மளோட முழு கவனமும் அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் மேல தான் இருக்க போகுது. இதுதான் இன்னைக்கு நம்ம அனாலிசிஸோட மையப்புள்ளி. இந்த அட் த மணி இல்லனா ஏடிஎம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் இப்போ எந்த விலையில இருக்கோ அதுக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அது. இந்த கான்செப்ட் புரிஞ்சா நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஈஸியா புரியும். நேத்தைய க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது நாம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. ஒன்னு 24,200, இன்னொன்னு 24,250. வாய்ப்புகள் பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பர்ஸை சுத்தி தான் உருவாகும். எந்த ஒரு வியூகமா இருந்தாலும் லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நஷ்டம் வராம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும் இல்லையா? சரி வாங்க, இப்ப இந்த பிளானை நம்பர்ஸா மாத்தி பார்க்கலாம். எவ்வளவு ரிஸ்க், எவ்வளவு ரிவார்டு. ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்ல குறைந்தபட்சம், அதாவது மினிமமா ஒரு 6 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இங்க தான் அசலினா விஷயம் இருக்கு. மார்க்கெட்ல நல்ல ஒரு வேகம் கிடைச்சதுன்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் அதிகபட்சமா 233 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். லாபம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நஷ்டத்தை கட்டுப்படுத்துறதும் முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நாம வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான். ஒருவேளை ட்ரேட் நமக்கு எதிராக போனா நம்மளோட நஷ்டம் இதோட நின்னுடும். சரி, நம்ம இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு டேபிள்ல சுருக்கமா பார்த்துடலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 24,200 மற்றும் 24,250 ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 6 பாயிண்ட்ஸ்ல இருந்து 233 பாயிண்ட்ஸ் வரைக்கும். கட்டாயமா நம்ம பின்பற்ற வேண்டிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இந்த கேம் பிளான் உங்க மனசுல தெளிவா இருக்கணும். இப்போ ஃபைனலா நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட் இந்த முக்கிய லெவலுங்களை சும்மா தொட்டுட்டு திரும்புமா, இல்ல அதை உடைச்சு ஒரு புது திசையில பயணிக்க போகுதா? பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணுங்க.